காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகிறோம், யோகாசனம் செய்கிறோம், உடற்பயிற்சி செய்கிறோம், சாப்பிட்றோம், ஆஃபீஸ் போகிறோம். இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கை கடமைகளைப் போல தவமும் ஒரு கடமை. அது ஒரு கர்மம். கர்மம் என்றால் வினை, செயல். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசை உற்பத்தி என்று சொல்கிறார்கள். இதில் என்ன உங்களுக்கு தவத்தில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம லௌகீக வாழ்க்கையில் நம்ம ஒன்றும் சாதுக்கள் கிடையாது. நமக்கு குடும்பம் இருக்குது, நமக்கு வியாபாரம் இருக்குது, நல்லது கெட்டது நிறைய இருக்கிறதுனால, அதாவது உறவுகள் இருந்தால் சங்கடங்கள் இருக்கும், உறவுகள் இருந்தால் சங்கடங்கள் இருக்கும், உடல் இருந்தால் உபாதை இருக்கும், லௌகீக வாழ்க்கையில் இருந்தால் அதற்குண்டான தொந்தரவுகள் இருக்கும். ஆகையினால அந்த தொந்தரவுகளை தீர்த்து கொள்வதற்கு தவம் எந்த வகையில் பயன்படும் என்று சொல்கிறார்கள் என்றால்,